சார். நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். கல்யாணம் ஆனவங்க தான் எனக்கு சினிமா நடிக்கக்கூடிய பாக்கியங்கள் கூட என் மனைவி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் என்னுடைய ஒய்ஃபோட கூட பிறந்த அண்ணன் தண்டவாணி. அவர் அதான் பேச்சுக்கு அனுமதி முத சினிமாவுக்கு நடிக்க போகும்போது கொஞ்சம் யோசனை தான் பண்ணேன். என்னடா நம்ம தங்கச்சி மாப்பிள்ளை ஆச்சு, சினிமா உலகம் வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமான உலகம்னு சொல்லுவாங்க. அதில் போய் ஒரு ஜெயிச்சு நம்ம தங்கச்சி குடும்பத்தை நல்ல முறையில் வச்சுக்கிடுவாரா இருந்தால் ஒரு சந்தேகப்பட்டு தான் ரொம்ப இழுபறியில் தான் ஒரு மனதாக சொல்லலாம். ஒரு பீதியில் விட்டுட்டு அத்துட்டு ஓடிவாங்க. ஒரு பீதியில் அங்கே நம்ம தங்கச்சியை இங்கே விட்டுட்டு அங்கிட்டு. ஏன்னா சினிமாவில் போய் நடித்தாவே குடும்பத்தை காப்பாற்ற மாட்டாங்கன்னு ஒரு பொருள் இருக்குது. ஆமாம். அப்புறம் பொதும்பாலும் மெட்ராஸில் ஒரு சம்பவம் இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சினிமா நடிகர்களுக்கு வீடு தர்றதில்லை, சினிமா அசிஸ்டன்ட்டுகளுக்கு ரூம் தர்றதில்லை. ஏன்னா சினிமாக்காரன் வந்தானா கெட்டு போவோம் அப்படின்னு ஒரு கெட்ட பேரை பரப்பி மெட்ராஸு கூட அனுப்பி விட்டுருக்கேன். மெட்ராஸ் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். அதனால் நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால் நான் சினிமாவில் போய் நடிக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் எல்லோரும் கிருந்தாங்க. அவர் மச்சினேன், எங்கள் அத்தை எல்லாருமே கொஞ்ச நேரம் யோசனை. அது சரியாக வருமா மாப்பிள்ள அவர் அப்படி போனால் நீ அங்கிட்டு போனால் அங்கிட்டு வருவீங்களா, இல்லை அப்படியே தான் வண்டியை கட்டிடுவீங்களா அப்படின்லாம் ஒரு பீதி இருந்துச்சு. அதைத்தான் இப்போ சொல்கிறார் அவர். ஆனால் நான் அதுக்கப்புறமும் போயிட்டு இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட பார்க்குறதுக்கே பயமாக இருக்குல்ல, கிட்டத்தில் வந்து நிற்கிறதுக்கே பயமாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக பேரும் புகழுமா வளர்ந்துட்டீங்க. வளர்ந்த பிறகு நாங்கள் உங்களை ஏளனமாக சொன்னோம்ல, இவர் போயா ஜெயிக்க போகிறாரு சினிமாவில் போய் மற்றவங்க மாதிரி எப்படி ஜெயம்பவான்கள்லாம் இருக்கும்போது இவர் போயா ஜெயிக்க போகிறாங்களாம் நினச்சா நேரடியாகவும் சொன்னான். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுடைய எண்ணத்தை பூரா முறியடிச்சு இந்த உலகமே போற்றக்கூடிய பெரிய ஒரு நகைச்சுவை நடிகராக வந்து நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதனால தான் அதிர்ச்சியாகவும் இருக்குது, அவர் கொஞ்சம் எட்டியாக தான் நிற்கிறாப்புலையும் இருக்குது. நான் இங்கே நான் பண்ணுற காமெடியை பார்த்து ரொம்ப சிரித்தோன்னே அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. சரி, இவங்களும் இந்தளவுக்கு சிரிக்கிறாங்கன்னா இப்போ எல்லா குடும்பமும் நம்ம மக்கள் தானே, தமிழக மக்கள் பூராமே இந்த குடும்பம் மாதிரி தானே இருக்குது. அப்போ இங்கே கிடைக்கிற ரிசல்ட் தான் உலகம் பூரா கிடைக்கும்னு இங்கேயே காமெடியெல்லாம் சில சீன்லாம் இப்பவும் சொல்லி பார்த்து இவங்ககிட்ட செக்கப் பண்ணிக்கிறேன். நான் செக்கப் பண்ணோன்னு இவங்க சூப்பராக இருக்குது, இதை படத்தில் பண்ணுங்க. இப்போ நேற்று கூட எதார்த்தமாக டீ கடையில் இங்கே ஒரு மழை பெய்யுது, பக்கத்து வீட்டுக்கிட்ட ஒரு பக்கத்தில் டீ கடை மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து டீ கேட்குறாரு. இப்போ நடக்கிறது தான் அதெல்லாம். ஒருத்தர் வந்து டீ கேட்குறாரு, மழையில் நடந்துக்கிட்டே வந்து டீ குடியான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், ஏயா இது வரைக்கும் 8 தடவை டீ வாங்கி கொடுத்துருக்க, நீ அந்த காசை நீ திருப்பி கொடுத்துருக்கியா, நீ மனுஷனா, உனக்கெல்லாம் ஈரம் இல்லை அப்படின்னாரு அவர். ஏயா இவ்வளோ வேட்டி சட்டிலாம் ஈரத்தோடு வந்து நிற்கிறேன், ஈரம் இல்லையான்னு கேட்குறேன் அப்படின்னு. இவர் சொல்கிறது வேற ஈரம், அவர் ஆரியாங்கிற படத்தில் சினேக் பாபுன்னு நடிச்சிருப்பார். அது ஒரு கடத்தில் வந்து மாதவன் கூட 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சண்டை வந்துடும். அப்போ ஒரு வட்டம் அம்மாவை சொல்லி எங்கள் மாமியார் பேர் நாகம்மா அப்படின்னு சொல்லி சத்தியம் அப்படி சொல்ல மாட்டேன். என்கிட்ட மோதுற எங்கள் மாமியார் நாகம்மா சத்தியமாக விட மாட்டேன். ஆமாம் ஆமாம், அப்படி தான் மாமியார் நாகம்மா சொல்லுங்க. அது எங்கள் அம்மா பேர் தான், அந்த பேரை சொல்லி தான் அதை நான் காட்டு வைய. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க தான் எங்கள் அத்தை, என்னுடைய மாமியார் தாய் தான் அவங்க, எனக்கு இன்னொரு தாய். அவங்க ஆசீர்வாதம் எப்போ வந்தாலும் அவங்ககிட்டையும் 90 வாங்காமல் நான் போகிறது கிடையாது. அத்தை, கலைஞர் டிவியிலேருந்து வந்திருக்கேன், பேசுங்க. முதல்ல ஆரம்பம் பொண்ணு கொடுக்கும்போது நான் தம்பி வந்து கண்ணாடி கடையில் இருந்துச்சு, நான் அதுக்கு பொண்ணு கொடுத்தேன். அப்புறம் இருக்க அப்படி இப்படி நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு அது செல்ல பிள்ளையா அது வாட்டுக்கு இருந்துச்சு. அதுக்கு மேலே சினிமா போய் எல்லாரும் ஆசீர்வாதமும் கேட்டுச்சு. போகலாமான்னு கேட்டுச்சு. எல்லோரும் நாங்கள் ஆசீர்வாதம் கொடுத்தோம். உலகத்தில் எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நாங்களும் பார்த்து அதை ரசித்து பெருமைப்பட்டு அவங்களுக்கு எங்களையும் வந்தவங்க கேட்பாங்க, நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமாக சொல்லி. அத்தை, எனக்கு உங்களுக்கு பிடிச்ச காமெடி என்னுடைய காமெடி எல்லாம் சொல்லுங்க. நான் எனக்கு இந்த பிலிகேசி எல்லாம் பார்ப்பேன். பிலிகேசியெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெருமைப்படுவேன். சுவாசி, எம்ஜிஆர் இவங்களை பார்த்தது மாதிரி நல்லா ஒரு பெருமையாக. அதுக்கு மேலே அதெல்லாம் நம்ம சரி பார்ப்போம்.